ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாப்பனியாரம். இது எங்கள் வீட்டில் பாப்பனியாரம்னு சொல்லுவாங்க, இதை பனியாரம்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி. இப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அலசிட்டு நல்லா ஒரு 3 வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இது இப்போ 1 ஹவர் ஊறட்டும். இப்போ வந்து இதை நான் 3 வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து தேவையான அளவு, இது நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 ஹவர் கழிச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை ஊற வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா வடிகட்டி போடுங்க, தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா வடிகட்டிக்கிட்டு சேர்த்துக்கிங்க. தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கும் போது வெள்ளத்துலேருந்து தண்ணி விடும், அதனால தான். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. இது கூட வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெல்லம் சேர்த்தாச்சு, இது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும், கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ இந்த மாவை வந்து இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாவை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது கரெக்டாக வரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம், ஏன்னா அப்போ தான் வந்து சுகரை கொஞ்சம் தூக்கி காட்டும். அப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஜீனியில் வந்து அரைச்சி வச்சுருக்கதால அது ஒயிட் கலரில் இருக்குது. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை வாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கரண்டியில் ஒரு குழி கரண்டி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பொறுமையாக பரட்டி போடணும். இதனால சிம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சூப்பரான பாப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.